வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல ஒரு சில அதிபர்கள் பேசுற ஒரு சில வார்த்தைகள் இந்த உலகத்துல இருக்க அந்த ஒரு அமைதியவே சிதைச்சிரும். டொனால்ட் ட்ரம்ப் நேத்து இந்தியா வாண்ட் டு மேக் மீ ஹாப்பி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு வாக்கியத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி எக்கனாமிக்கல் பெனிஃபிட் முடிச்சு டொனால்ட் ட்ரம்ப்க்கு இருக்கா? இந்த உலகத்துக்கு நான் தான்ப்பா பெரிய லீடர், இந்த உலகத்துல நான் சொல்றது மட்டும்தான் எல்லா நாடுகளும் கேட்கணும்னு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கிறாரா? அதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க 5 நிமிஷத்துல இதுக்கான அர்த்தத்தை நம்ம ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்துல இருக்க எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோ எல்லாத்து மேலேயும் பெரிய ஒரு எக்கனாமிக் சாங்ஷனை போட்டிருக்காரு. அதாவது அந்த நாடு எந்தெந்த விஷயத்தெல்லாம், அதாவது காய்கறியோ இல்ல பொருளாதாரமோ இல்ல காரோ எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணதோ எல்லாத்துக்குமே நான் பெரிய வரி விதிப்பேப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல இந்தியா மட்டும் கொஞ்சம் பின்னாடி வந்து, சரி நீ எக்கனாமிக் சாங்ஷன் எவ்வளவு வரி விதிக்க வச்சுக்கோ, நான் உன் நாட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்தா தானே நீ வரி விதிப்ப, ஆனா நான் உன்னை நாட்டுக்கு கொண்டு வரதுல கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன், நீ விதிக்கிற வரி விதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ எவ்வளவு வரி விதிக்க விதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு சாஃப்ட் த்ரெட் தாங்க. ஒரு சில அன்ஆத்தரைஸ்ட் நியூஸ்ல எல்லாம் பாக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்தியா இப்போ ரஷ்யாவுக்கு வாங்குற ஆயில வந்து குறைச்சிட்டாங்க, யுஎஸ்ஏக்கு பயந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இந்தியா நவம்பர்ல தான் இதுவரை நம்ம ரஷ்யாட்ட வாங்கின ஆயில்லையே ஹையஸ்ட் பையிங் ஆஃப் ஆயில் பிரைஸ் நம்ம வாங்கியிருக்கோம், ஆயில் யூனிட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அப்ப டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை நம்ம இந்தியா கேட்க மாட்டேங்குது. ஆனா இதுவே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆயில் வாங்குறது நிறுத்திட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிரஸ் அதெல்லாம் என்ன பண்றாங்க, டொனால்ட் ட்ரம்ப் ஆயில் வாங்குறது அவங்க என்ன வாங்கிட்டு தான்ப்பா இருக்காங்க, ஆனா இந்தியா ஆயில் வாங்குறதை மட்டும் குறைக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் 2022ல 2022ல இருந்தே யுஎஸ்ஏ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத 0% கம்மி பண்ணிருச்சு. இதுதாங்க அபிஷியலான டேட்டா. ஆயில் யுஎஸ்ஏ இன்னும் வாங்கிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஆனா இந்தியா அது ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத ரொம்ப அதிகப்படுத்திட்டே இருக்கு. ஈவன் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்மளால பயம் நிறுத்தும் போது இந்தியா கம்மி பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்தியா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி நவம்பர் 2025ல தான் அதிகமான ஆயில் நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்கோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். உண்மையாலுமே யுஎஸ்ஏ வந்து ரஷ்யா கூட எந்த ஒரு ட்ரேடுமே வச்சுக்கிட்டது இல்லையான்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ்ஏ ஆயில் தாங்க வாங்கல. ஆனா யுஎஸ்ஏக்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யாட்ட இருந்து அளவுக்கு அதிகமாகவே வாங்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க ஜியோ பாலிட்டிக்ஸ்ங்கிறது. அதாவது எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன பெனிஃபிட்டோ, எனக்கு எது கம்ஃபர்ட்டோ நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன். அடுத்த நாடுகள் வறுமையில இருந்தா சரி, அடுத்த மண்ணில் ஏதாவது ஏழ்மை வந்தாலும் சரி, அடுத்த நாடுகள்ல இருக்க மக்கள் இறந்துட்டாலும் சரி, சூசைட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது எனக்கு தேவையே கிடையாது. என் நாட்டு மக்கள், என் நாடு எல்லாமே நான் தான் ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சு நான் என்ன அடுத்தடுத்து லீடர் ஆக்கிட்டு இருக்கணும். என்ன இந்த உலகமே மதிக்கணும், இந்த உலகமே என்னோட காலடியில் இருக்கும்னு நினைக்கிறதா இந்த சூப்பர் பவர்ஸ்லாம். அவங்களே மினரல்ஸ் நிறைய வாங்குவாங்களாமா. ஆனா நம்மளோட கண்ட்ரில ஆயில் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறதுனால மட்டும்தான் உக்ரைன்ல இருக்க அப்பாவி மக்கள் இறக்குறாங்கன்றது இன்டர்நேஷனல் மீடியாக்குள்ள பரப்புவாங்களாம். இதுல என்னங்க நியாயம் இருக்கு? இது எல்லாத்தையும் மீறி இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தா டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா யுஎஸ்ஏ ரஷ்யாட்ட இருந்து வாங்குற யுரேனியம் 18% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பல்லேடியம் சொல்லிட்டு கார் மேனுஃபேக்சரிங் தேவைப்படுது, அதையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு மினரல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதனால இவ்வளவு ட்ரேட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணனாலதான் ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. அவங்க வந்து ரஷ்யா நிறைய வெப்பனைஸ் ஆகி நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணி நிறைய மக்களை கொள்றாங்கன்றத அவருங்க சொல்றது இல்லை. ஒரு பெரிய ஒரு நாடு அதுதான் சுப்பீரியர், அதுதான் பவர்ஃபுல் அப்படின்றதுக்காக அது சுத்தி இருக்க எல்லா நாட்டையும் தாழ்த்தப்படுறது. ஈவன் இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வெனிசுலால வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணிருக்காரு, உள்ள இறங்கி அதோட பிரசிடென்ட்டே தூக்கிட்டு வந்துட்டாரு இல்லையா. நம்ம ஆல்ரெடி இது டீட்டெயிலா இன்னொரு வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோல பாக்கலன்னா கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பாருங்க, கமெண்ட்ல அதுக்கான லிங்க் இருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, அதாவது யுஎஸ்ஏ என்ட்ராய் டக்குன்னு அதோட பிரசிடென்ட்டை ஒரு பிணை கைதி மாதிரி அவங்க யுஎஸ்ஏக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அது எல்லாமே வச்சுட்டு இந்தியா அடுத்தோட டார்கெட் இந்தியா தான். இந்தியாவோட ஆயில் இம்போர்ட்டை நான் கம்மி பண்ணணும், இந்தியா வந்து இனிமேல் ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் வெப்பன் மூலியமாவும் பவர் மூலியமாவும் இதை கொண்டு வர்றாரு. இது ரொம்ப கேவலமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்துக்கு. இப்படிலாம் ஒரு மனுஷன் பணத்துக்காக இருப்பானா? இப்படிலாம் மனுஷன் ஒரு லீடரா இருப்பானா?
இப்படிலாம் ஒரு கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு சில மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்தியா டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் பேசுனதில்லை. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இதுவரையும் அந்த யூஎஸ்ஏல இருக்க எல்லா பிரசிடென்ட்டையும், ரஷ்யாவோட பிரசிடென்ட்டையும், உக்ரைனில் இருக்க பிரசிடென்ட்டையும் எதிர்த்து எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, நம்ம இந்தியா எது பண்ணாலும் நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த வீடியோ டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்காக தான். இந்த வீடியோ மாதிரி இன்னும், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், கரண்ட் இஷ்யூஸ் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.